நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனை மறவினும் நான் மறவேன் என்று சொன்னதா? தாய் தன் பாலகனை மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா? தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பாதை என்றும் ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பாதை என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலம் சாட்சியாகவே போங்கிழந்த கட்டளையதா? பூமி அகிலம் சாட்சியாகவே போங்கிழந்த கட்டளையதா? ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்று தன் தொண்டு செய்யுவேன். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்று தன் தொண்டு செய்யுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. ஓ இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா? தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா? தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பாதை என்றும் ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பாதை என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். போற்றி துதிப்போம் என் தேவ தேவன் புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் என் தேவ தேவனை முடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா. எல்லாரும் கூடியிருக்கிற வேளையில தேவனை ஆராதிக்கிற
ஒரு சில நிமிடங்கள் உங்க கான்சென்ட்ரேஷன் அங்கெங்கும் அப்படியே திசை திருப்பாதபடிக்கு தேவனுடைய சமூகத்துல இருக்கிற இடங்களிலே உங்க கண்களை மூடி அப்படியே உங்க கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு தெரிந்த வார்த்தைகளை சொல்லி இந்த நாளிலே தேவன் இந்த இடத்துல இருக்கிறார். தேவனுடைய சமூகம் இங்க இருக்கிறது. நம் கூடி வரும்போதெல்லாம் அவருடைய பிரசனத்தை, அவருடைய மகிமைய இதனால ஒவ்வொருவரும் இந்த கூட்டத்திற்கு நீங்க என்ன நோக்கத்திற்கு வந்தீர்கள் என்று பரலோகத்துக்கு தெரியும். ராத்திரி வேளையில தேவனுடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளேயும் தேவன் புதிய வார்த்தைகளை கொடுப்பாராக. தாய் போல தேற்றி தந்தை போல தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே, வரைந்தவரே, நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. பலவீனனே உம் கிருபை எனக்கு போதும், உம் பலவீனத்தில் பலம் தருவேன் என்று. பலவீன நேரம் உம் கிருபை, பலவீனத்தில் பலம் தருவேன் என்று. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி ஒரு தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என்னே
மீது சுமந்திடும் என்னேசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை துதிக்கின்றோமே, என்றும் உம் ஆசீர் பெறவே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, உம்மை பணிகின்றோமே. என்னை மறவாய் சுனாதா, உந்து தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாய் சுனாதா, உந்த தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாறைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவாய் இயேசுநாதா, உந்த தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். நல்ல கைகளை தட்டி சேர்ந்து பாடுவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசமே நீ வைத்ததினால் பறிக்க இயலாத என்னை, பாசமே நீ வைத்ததினால்
இயேசுநாதா உந்த தயவால் என்னை நடத்தும் என்னை மறவா இயேசுநாதா உந்த தயவால் என்னை நடத்தும் தாய் தன் சேயை மறந்துவிட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம் தாய் தன் சேயை மறந்துவிட்டால் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம் தாய் தன் சேயை மறந்துவிட்டால் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம் வரைகிறோம் உள்ளகையில் வல்லவா எங்கள் புகலிடவே வரைகிறோம் உள்ளங்கையில் வல்லவா எங்கள் புகலிடவே என்னை மறவாய் சுனாதா உந்த தயவால் என்னை நடத்தும் என்னை மறவாய் சுனாதா உந்த தயவால் என்னை நடத்தும் திக்கற்றோராய் கைவிடனே கலங்கிடீரே என்றதால ஸ்தோத்திரம் நீ அறியாயாதும் நேரிடா சேர்ந்து பாடுவோம் திக்கற்றோராய் கைவிடே கலங்கிடீரும் என்றதாலே ஸ்தோத்திரம் திக்கற்றோராய் கைவிடே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம் நீரறியாயதும் நேரிடா என் தலை முடியும் என் நீரே நீ அறியாயதும் நேரிடா என் தலை முடியும் என் நீரே என்னை மறவாய் சுனாதா உந்த தயவால் என்னை நடத்தும் என்னை மறவாய் சுனாதா உந்த தயவால் என்னை நடத்தும் உன்னை தொடுவோம் என் கண்மணி தொடுவதாக உரைத்ததால ஸ்தோத்திரம் உன்னை தொடுவோர் என் கண்மணி தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம் உன்னை தொடுவோர் என் கண்மணி தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம் அக்கினியின் மதினாக அன்பரை என்னை காத்திடுமே அக்கினியின் மதினாக அன்பரை என்னை காத்திடுமே என்னை மறவாய் சுனாதா உந்த தயவால் என்னை நடத்தும் என்னை மறவாய் சுனாதா உந்த தயவால் என்னை நடத்தும் என்னை முற்றும் ஒப்புவித்தேன் ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம் என்னை முற்றும் ஒப்புவித்தேன் ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம் எப்படியும் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுவே எப்படியும் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுவே என்னை மறவாய் சுனாதா உந்த தயவால் என்னை நடத்தும் என்னை மறவாய் சுனாதா உந்த தயவால் என்னை நடத்தும் நினைவு கூறுதல் ஜெப கூடுகையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆறுதலின் தெய்வம் அன்பு பிள்ளைகளை நடத்தி வந்த பாதைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்.
உடனிருந்து வழிநடத்தி வந்தீரே. இப்பொழுதும் வந்திருக்கின்ற ஒற்றார் உறவினர்கள் நண்பர்கள் இணைஞ்சிரும் இந்துக்கள் யாவரையும் உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் திடப்படுத்தும். பரிசுத்த ஆவியானவர் தாமே என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் என்னுடைய சமாதானத்தினால் நிறைத்தரலாம். தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். மீட்பரும் எங்கள் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மாறிடாய் மாதேஸ்வரே, மாறாதவர் அந்த நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே மாண்பிலே. மாறிடாய் மாதேஸ்வரே, மாறாதவர் அன்பு நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே மாண்பிலே. இயேசுவின் மகாவீரே, அதை நாளும் அறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. பாவியாக இருக்கையிலே அன்பல் பாரில் உன்னை தேடி வந்தாரே, நீசன் என்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. பாவியாக இருக்கையிலே அன்பல் பாரில் உன்னை தேடி வந்தாரே, நீசன் என்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. இயேசுவின் மகான் வீதே, அது நாளம் அறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. உள்ளத்தால் வரை தள்ளினும் தம் உள்ளம் போல நேசிப்பதினா, அல்லல்யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. உள்ளத்தால் வரை தள்ளினும் தம் உள்ளம் போல நேசிப்பதினா, அல்லல்யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. இயேசுவின் மகான் வீரே, அது நாளும் அறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. ஆவியால் தூய தேவனின் சாயல் அணிய, ஆவியால் நன்மை சோதித்தார் ஆவலாயவரை சந்திக்க. ஆவியால் நன்மை பகிர்ந்திட தூய தேவனின் சாயல் அணிய, ஆவியால் நன்மை சோதித்தார் ஆவலாயவரை சந்திக்க. இயேசுவின் மகான் வீரே, அது நாளும் அறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. இயேசுவின் மகான் வீரே, அது நாளும் அறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. முதலாம் நிருபம் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் வரை. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரின் உயிர்த்தெழல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் வெறுதா, உங்கள் விசுவாசமும் வெறுதா. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை.
கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் நித்திரையடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரையடைந்தவர்களின் முதற் பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்பது. தன் வீட்டை கட்டுகிறார் என்ற வசனத்தின் பிரகாரமாக எங்கள் அம்மா அந்த பூமியில் வாழும்போது வாழ்ந்தாங்க. அம்மா வந்து இவ்வளோ தூரம் நாங்கள் இவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கோன்னா எங்கள் அம்மா ப்ரேயர் தான் இது காரணம். எல்லா விதத்துலையும் எங்கள் அம்மா சப்போர்ட் பண்ணுவாங்க.
அப்பா இவ்வளோ தூரம் பிஸ்னஸில் வளர்ந்ததுக்கு முதல் காரணம் அம்மாவோட ப்ரேயர் அண்ட் சப்போர்ட்டு தான். இவ்வளோ நாங்கள் அக்கா நான் எல்லாருமே குடும்பமாக ஆசீர்வாதமாக இருக்கோன்னா அம்மாவோட ப்ரேயர் தான், வேறு எதுவுமே இல்லை. அப்பாவுக்கும் சரி நல்ல பிஸ்னஸில் சப்போர்ட் பண்ணுவாங்க. வீட்டு காரியங்களையும் பார்த்துட்டு பிஸ்னஸ்லேயும் அப்பா வெளியில் போயிட்டா எல்லாமே அம்மாட்ட பொறுப்பாக படிச்சுட்டு போயிடுவாங்க. இங்கேருந்து லாரி கணக்கு முடிக்கிறதுலேருந்து இங்கே கடை கணக்கு முடிக்கிறதுலேருந்து என்னெல்லாம் உண்டோ அவ்வளோ பொறுப்பாக பார்ப்பாங்க. அட் த சேம் டைம் வந்து வீட்டில் உள்ள காரியத்தையும் அம்மா வந்து அவங்க எல்லாமே நேர்த்தியாக செஞ்சு கொடுப்பாங்க. நான் உபசரிக்கிற குணத்தில் வந்து அம்மாவை வந்து இது பண்ண முடியாது. எத்தனை பேர் கெஸ்ட்டு வந்தாலும் காலையில எந்திரிச்சு எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுத்து எல்லாரும் இன்னைக்கு கூட எங்கள் அத்தை பேசிகிட்டு இருந்தாங்க. வயலட் வந்து எல்லாமே நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே சீப்பு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிருவா. சோப்பு பாத்ரூமில் என்ன இருக்கணும் என்னென்ன வேணுமோ பக்காவாக அரேஞ்ச் பண்ணி வச்சிருவான். அந்த மாதிரி எத்தனை பேர் வந்தாலும் சலிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு வீடு முழுக்கும் அம்மாவுக்கு எப்போவுமே கெஸ்ட்டு நிறைஞ்சிருக்கணும் தான் விரும்புவாங்க. அதுவும் அப்பாவும் அதே மாதிரி தான், நாங்களும் அதுதான் ஆசைப்படுவோம். எங்களுக்கு வீடு முழுக்க எப்போவுமே ஆட்கள் இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுவோம். அது எல்லாமே நாங்கள் எங்கள் அம்மாட்ட இருந்து அப்பாட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டோம். அதே மாதிரி ப்ரேயர் லைஃப் பார்த்தீங்கன்னா அம்மா 2 மணி 3 மணிக்கெலாம் எந்திரிச்சு என்னம்மா எந்திரிச்சு உட்காந்துருக்கீங்க அப்படின்னா அம்மா ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் அதை பார்த்துருக்கேன். அவங்க ப்ரேயர் பண்ணுறது வெளியில் யாருக்குமே தெரியாது. அவங்க இப்படிலாம் ப்ரேயர் பண்ணுவாங்களாங்கிறது தெரியாது. ஆனால் சைலண்ட் ப்ரேயர் தான். ஆனால் மணிக்கணக்காக ஜோம் பண்ணுவாங்க. 2 மணிக்கு 3 மணிக்கெலாம் எந்திரிச்சு ஜோம் பண்ணுவாங்க. பைபிள் எப்போ வாசிக்காங்கன்னு தெரியாது. தெரியும் கிச்சனில் உட்காந்து வேலை பார்த்துட்டு காலையில் வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அம்மா பைபிள் வாசித்துட்டு ப்ரேயர் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நல்லா இது வாழ்ந்தாங்க. அதே மாதிரி எந்த விஷயம் அம்மா வந்து ஸ்ட்ரிக்டாகவே இருக்க மாட்டாங்க. எல்லா விஷயத்துலையுமே இப்போ வந்து படிப்பு காரியங்களாக இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் அம்மா வந்து ப்ரேயர் தான் பண்ணுவாங்க. நாங்கள் எங்கள் அம்மா இப்படி படிக்கணும் அப்படி படிக்கணும். ஒரு நாள் எங்கள் அக்காட்ட வந்து ஸ்ட்ரிக்டாகவே என்னையும் அக்காட்டையும் சொன்னதே கிடையாது. ப்ரேயர் பண்ணுவாங்க. நாங்கள் நல்லா கடல் கிருபையில் நாங்கள் 2 பேரும் நல்லா படிப்போம். எந்த விஷயமா இருந்தாலும் சரி. சினிமா பார்க்காதீங்க, நாங்கள் முந்தி சினிமாலாம் பார்ப்போம். அப்போலாம் எங்கள் அம்மா ஒரு நாளும் பார்க்காதீங்க ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்க தனிப்பட்ட ப்ரேயரில் வந்து எங்கள் அம்மா வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க. அந்த ப்ரேயர் எங்களை வந்து சினிமா பார்க்குறதுல இருந்தோ சினிமா பாடல்கள் கேட்குறதுல இருந்தோ எங்களை வந்து நான் அதுலேருந்து மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. எந்த விதத்துலையும் ஒரு நாளும் ஸ்ட்ரிக்டாகவே பேசவே மாட்டாங்க. எதுனாலும் அவங்க ப்ரேயர் பண்ணுவாங்க. அந்த ப்ரேயர் வந்து எங்கள் குடும்பத்தில் பெரிய மாற்றத்தை ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துச்சு. அதே மாதிரி உதவுவாங்க நிறைய பேருக்கு. அது வந்து வெளியில் யாருக்குமே தெரியும். ஆனால் நான் பார்த்துருக்கேன் அம்மா வந்து கையில் எப்போவுமே சில்லற எந்த ஒரு பிச்சைக்காரங்க யார் கேட்டாலும் அவங்கள்ட்ட வந்து இல்லைன்னே சொல்ல மாட்டாங்க. டக்குன்னு பர்ஸை திறப்பாங்க, உடனே ஏதாவது எடுத்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி அவங்கள்ட்ட ஹெல்ப் எதுனாலும் எப்போ அம்மா மாதிரி நான் வந்து ஹெல்ப் பண்ணுறதும் அம்மாட்ட இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். எல்லாமே தெரியாது வெளியில் யாருக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கங்கிறது. ஆனால் வந்து அம்மா வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லாருக்குமே. ஏழைங்கள்லேருந்து யார் கஷ்டப்பட்டாலும் அம்மாவுக்கு மனசு கேட்காது, அதை வெளிக்காட்டிக்கிட மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்காண்டி ஜெயிப்பாங்க, அவங்களுக்காண்டி நல்ல ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அம்மா வாழ்ந்த வாழ்க்கை புத்தியுள்ள ஸ்திரீயா அந்த பூமியில வாழ்ந்து அப்பா தன் வீட்டை கட்டுகிறாள் என்ற வசனத்தின்படி எங்க அம்மா வந்து புத்தியுள்ள ஸ்திரீயா இந்த வீட்டை கட்டுனாங்க. அதே மாதிரி நாங்கள் இவ்வளோ தூரம் அப்பா எல்லாருமே நாங்கள் சந்தோஷமா இப்போ இருக்கோம்னா அது காரணம் எங்கள் அம்மாவோட ப்ரேயர் தான். அக்காவுக்கும் எனக்கு ஒரு நல்ல ஃபேமிலி லைஃப் கடல் கிருபையில் அமைச்சது அம்மாவோட ப்ரேயர் தான். அதுக்கு நான் நன்றி செலுத்துறேன். இப்போது 1 வருஷமா இந்த 1 இயர் கடந்து போனது வந்து கடவுளோட பெரிய கிருபை தான். கஷ்டமாக தான் இருந்துச்சு அம்மா இல்லாதது. ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் நான் எப்போலாம் வேதனைப்படுறேனோ அப்போலாம் வந்து ஏசப்பா நான் அழகா ஆத்தி தேத்துவாங்க. அதை நான் மறக்கவே முடியாது. அப்போ ஏசப்பாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். ஏன்னா இவ்வளோ 1 வருஷம் என்ன நான் அம்மா கூடயே தான் இருந்த மாதிரி இருந்திருக்கேன். நான் வந்து கல்யாணத்துக்கு அப்புறமும் நான் அப்பார்ட்மெண்ட்டில் 4 இயர்ஸ் கிட்டே இருந்தப்பவும் எங்கள் ஹஸ்பண்ட் டெய்லி இங்கே கொண்டு விடுவாங்க. நான் அம்மாவோட ரொம்ப மிஸ் பண்ணேன். ஆனால் ஒவ்வொரு நேரமும் வந்து கடவுள் தான் என்ன இதுலேருந்து இதுக்கு
இதுலேருந்து கொஞ்சம் மறக்க பண்ணாங்க, இது ஹெல்ப் பண்ணாங்க அதுக்கு. அது மாதிரி நாங்கள் ஃபேமிலியில் எனக்கு ரொம்ப சப்போர்ட் கிடைச்சிது. இதுக்கப்புறம் நான் என் கணவருக்கு நன்றி செலுத்தினேன். இந்த வீட்டில் வந்து ஒரு மகனாக இருந்து எல்லா காரியங்களையும் அப்பா சோர்ந்து போகிற நேரம்லாம் அக்காவோ நானும் சோர்ந்து போகிற நேரத்துலலாம் அவங்க உறுதுணையாக நின்றுறாங்க. என் கணவருக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். அதே மாதிரி எங்கள் என் மாமனாருக்கு நான் ரொம்ப நினைவு கூறுவேன். நான் எங்கள் அப்பா வந்து அம்மா இறந்த பிறகு அம்மாவும் அப்பா வறண்டாவில் தான் படுத்திருப்பாங்க. எப்படி அப்பா வந்து இனிமேல் தனியாக படுப்பாங்கன்னு நான் நினச்சேன். அப்பா மாமா அத்தை எல்லாருமே சேர்ந்து மாமா அப்பாவுக்கு தனியாக நைட்டு வந்து படுக்க வருவாங்கம்மா, நீ எதை குறிச்சும் கவலைப்படாதுன்னு சொல்லி எங்கள் மாமா டெய்லி கடை மூடிட்டு வந்த பிறகு அப்பாவுக்கு துணைக்கு மாமா தான் இருக்காங்க. நான் மாமாவுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி சொல்கிறேன். எங்கள் அத்தையும் அப்படி தான். நான் சோர்ந்து போகிற நேரம்லாம் என்னை தூக்கி இன்னைக்கு வேதனைப்படக்கூடாதுன்னு என் தாய் இல்லைனாலும் இன்னொரு தாய் மாதிரி என்னை வழி நடத்துகிறாங்க. அதுமாதிரி தம்பி ரெண்டு பேர் கிடைச்ச ஒய்ஃப்மார்கள் எல்லாருமே என்னை ரொம்ப என் குழந்தெல்லாம் என் தம்பி மாதிரி தான். நான் என்றைக்குமே நான் லைட்டாக கண்களுங்கனாலும் என் தம்பி குழந்தை கண்டுபிடிச்சிருவான். அண்ணி நீங்கள் சரியில்லை, என்ன அண்ணின்னு உடனே கேட்பான். அப்போ நான் அன்னைக்கு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அம்மா பிடிச்சி தான் நான் நினச்சி அதிக நேரம் வேதனைப்படுவேன். அவன் அதை இது பண்ணி என்னை ஆற்றி தேற்றுவான். அதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன். அதே மாதிரி அவங்க அத்தை மாமா விருதுநகரில் நான் அவங்கள ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா வாரம் அக்காவை வந்து விடலைன்னா எங்களுக்கு ரொம்ப அவங்க அந்த இதில் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. வாரம் அக்கா இங்கே இப்போ 10 இயர்ஸாக வரா, அதுக்கு அத்தை மாமா அத்தான் தான் காரணம். அவங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா இந்த வீட்டில் அம்மா வந்து மருமக மேலே அவ்வளோ அன்பாகவும் ரொம்ப இதாக மரியாதையாகவும் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். அதே மாதிரி வந்து எங்கள் உற்றார் உறவினர்கள் ஞானராஜ் மாமா, ஒரு நாள் கூட நான் எங்கள் ஊரில் பாட்டி ஒரு டெத்து வந்தது, எங்கள் கணவரோட பாட்டி. அப்போ கூட அப்பா இன்னைக்கு எப்படி தனியாக இருப்பாங்கன்னு நான் நினச்சும் போது மாமா நான் இருக்கேன் நீ கவலைப்படாத அப்படி சொன்னாங்க. நான் அதெல்லாம் நினைப்பு இருந்தேன். திருச்சியில் எங்கள் அத்தை குடும்பம், எங்கள் பெரியப்பா குடும்பம், எங்கள் தாய் மாமாமார்கள் எல்லாருமே, எங்கள் சித்தி எல்லாருமே எங்களுக்கு நல்ல அந்த ஒரு வருஷ காலம் சப்போர்ட்டாக இருந்தாங்க. ப்ரேயரில் சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாரும் இந்த நேரத்தில் நினைவு கூறுறேன். மனோர் மாமா நினைவு கூறுறேன். மாமா நீங்கள் கல்ற விஷயத்தில் மாமா நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. மழை தான் ரொம்ப இதாக இருந்தது, எப்படி கட்டி முடிக்கணும்னு தெரில, ஆனால் மாமா ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ எங்கள் நெய்பர்ஸ் எல்லாருமே எங்களுக்கு அம்மா இருந்தப்போ ரொம்ப இதாக ஹெல்ப் பண்ணாங்க. நான் எல்லாரையும் நினைவு கூறுகிறேன். நாங்கள் அம்மா எங்களை எக்ஸாம்பிளாக வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. என் கணவர்கிட்ட அடிக்கடி நிறைய சொல்லியிருக்காங்க, உங்கள் அத்தை மாதிரி ஒரு நல்ல குணம் படைச்ச பெண்மணியை நாங்கள் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. என் கணவர் அடிக்கடி வந்து சொல்லுவாங்க, நீ அத்தை மாதிரி உள்ள நீ இன்னும் வாழணும், இன்னும் அத்தை மாதிரி நல்லா இன்னும் நீ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க. அத்தை வாழ்ந்த மாதிரி நீயும் வாழணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எங்கள் அம்மா ஒரு எக்ஸாம்பிளாக எங்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி நாங்கள் வாழணும்னு ஆசைப்படுதோம். நன்றி. பாட்டியை ரொம்ப பிடிக்கும். பாட்டி அப்பப்போ ஃபோன் பண்ணி பேசுவாங்க. ஃபோன் பண்ணி பேசும்போது வீட்டில் என்ன சாப்பாடு எங்களுக்கும் சேர்த்து செய்யுங்க, இதை வந்துட்டோம்னு சொல்லுவாங்க. எப்போ ஊருக்கு வந்தாலும் 1 வாரம் இருங்க, ஸ்கூலுக்கு கூட லீவ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வயலட் பாட்டியை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுவின் பிரயாசம் விருதா என்று வேதத்திலே பார்க்கிறோம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். இவ்விதமாக வயலட் அக்கா இந்த குடும்பத்தை எடுத்து கட்டினார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அத்தானையும் கூட ஆண்டவருடைய பாதையிலே ரட்சிப்பின் வழிநடத்துதலே அவர்கள் அழைத்து சென்றார்கள். அவர்களும் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டார்கள். அதே போன்று அன்பு மக்கள், மருமக்கள், பேரப்பிள்ளைகளோடு கூட மிகவும் அன்போடு கூட நடந்து கொண்டார்கள். அவருடைய அன்பு மிகவும் முக்கியமானது. அதே போன்று உபசரணையிலே அவர்கள் மிகவும் உயர்ந்து நிற்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். அது உறவினர்களுக்கு மாத்திரமல்ல, அண்டை அயலகத்தார் மற்றும் நட்புகளுக்கும் அதே உபசரணை உண்டு. அடுத்தவர்களுடைய கஷ்டத்தை அவர்கள் பேசும் பொழுது அவர்களுடைய கண்ணின் ஓரத்திலே சிறிதளவு நீர்த்துளிகள் வருவதை நான் கண்டிருக்கிறேன். மற்றவர்கள் அவர்களோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது அந்த நீர்த்துளி வருவதை மற்றவர்களுக்கு காட்டிக்கொள்ளாதபடிக்கு சற்று திரும்பி அந்த கண்ணை துடைத்துக் கொள்வதை நான் பார்த்திருக்கிறேன். அவ்விதமாய்
அவருடைய இருதயம் மிக இளகிய இருதயமாய் காணப்பட்டது. அன்பு செலுத்துகிறவர்களாய் காணப்பட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதைப் போல ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துங்கள் என்ற வசனத்தை அவர்கள் அப்படியே கடைபிடித்தார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள் என்றும் நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். அந்த அடிப்படையிலே அவர்கள் ஒரு குணசாலியான ஸ்திரியாய் வாழ்ந்தார்கள். சந்திரன் என்று சொன்னால் நிலவிலே வெண்மை நிறம் மாத்திரம் காணப்படவில்லை. அதிலே அறிவியல் பூர்வமாக பார்ப்போமானால் அதிலே வயலட் நிறமும் காணப்படுகிறது. அநேக நிறங்கள் உண்டு, அதிலே வயலட் நிறமும் காணப்படுகிறது. அப்படியானால் சந்திரசேகரனுக்குள் வயலட் அக்காவும் அடக்கமாய் இருக்கிறார்கள். எனவே இருவரும் ஒன்றாய் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒரே ஒரு வசனத்தை கூறி நான் நிறைவு செய்கிறேன். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்காக வைக்கப்பட்டிருந்த நல்ல நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொண்டு இளைப்பாறுதலிலே இருக்கிறார்கள். சகல ஆறுதலின் தேவன் தாமே அன்பான அத்தானையும் மக்களையும் மருமக்களையும் பேரப்பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து ஆறுதல் படுத்துவாராக. ஆமேன். இல்லாம இந்த ஒரு வருஷம் இருந்தது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அத்தையை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆனால் அத்தை ரொம்ப அன்புள்ளவங்க, ரொம்ப பாசமாக இருப்பாங்க. ஒவ்வொரு நிமிஷமும் அத்தை இருக்கும்போது இப்போ நாங்கள் வீட்டுக்கெல்லாம் இப்போல்லாம் நானும் ரிசீவ் வரும்போதெல்லாம் விசாரிக்கிறதுலையும் அன்பு கூறுறதுலையும் அதே மாதிரி யாரும் பண்ண முடியாது. வந்த உடனே ஒரு காஃபி கொடுக்குறதா இருக்கட்டும், அதுமாரி மேபி நாங்கள் நைட்டு மாதிரி சாப்பிடுவோம். நைட்டு சாப்பிட்டு தான் ஊருக்கு போகும்போதெல்லாம் நைட்டு ஒரு 2 நிமிஷத்தில் உடனே டின்னர் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அவ்வளோ விசாரிக்கிறதுல அவ்வளோ அன்பாக இருந்தாங்க. அதே மாதிரி ஒரு அன்பு இந்த உலகத்தில் நான் பார்க்கவே முடியாது. அவ்வளோ ஒரு 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 பெரிதான ஒரு அன்பு, அத்தையோட அன்பு. அத்தை பற்றி சொல்லணும்னா அத்தை ப்ரேயர்லேயே இருக்கட்டும். ப்ரேயர்லனா அத்தை எப்பவும் காலையிலேயும் நான் பார்த்துருக்கேன், சம்டைம் நான் நைட்டும் பார்த்துருக்கேன். ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ரொம்ப பக்தியாக ப்ரேயர் பண்ணுவாங்க. எல்லாரும் போய் சத்தமாலாம் ப்ரேயர் பண்ண மாட்டாங்க. ஆனால் அமைதியாக ப்ரேயர் பண்ணாலும் அது உண்மையும் கருத்தாக அந்த ப்ரேயர் பண்ணுவாங்க. அந்த பிளெஸிங்லாம் வாங்குறது ரொம்ப பெரிய விஷயம். அத்தைட்ட அதிகமாக அந்த மாதிரி பிளெஸிங்கையும் அத்தை எங்களுக்கு பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா, அத்தைட்ட ஒரு விஷயம் மறக்க முடியாத ஒரு விஷயம் என்னென்னா, கல்யாணமான புதுசில் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு நாள் ஏதோ ஒரு லிசி இப்போவாது நார்மலாக ஒரு வெளியே போயிட்டு வந்தோம். அப்போ ஒரு நாள் திடீர்னு ஏதோ ஒரு வாங்கணும்னு லிசி ஏதோ சொன்னான். உடனே அத்தை பர்ஸை எடுத்து என்ன பண்ணாங்க, எல்லாரும் பர்ஸை எடுத்து மணி பர்ஸில் எடுத்து மணி எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் அத்தை எப்படின்னா, அது எவ்வளோ இருந்துச்சுன்னு எனக்கு இன்ன வரைக்கும் எனக்கு அது கவுண்ட் கூட பண்ணி பார்க்க முடியாது. அப்படியே ஒரு கையிலேருந்து ஒரு குத்தை எடுத்து அப்படியே கையில் கொடுத்தாங்க. ஒரு பிள்ளைங்க மேலே ஒரு அன்பாக இருக்கட்டும், பேர பிள்ளைகள் மேலே ஒரு அன்பாக இருக்கட்டும், இல்லை மருமகன் மேலே நம்ம அன்பாக இருக்கட்டும், மாமா கணவர் மேலே அன்பாக இருக்கட்டும், அப்படியே ஒரு அன்பு இருப்பாங்க. ஏன்னா அன்றைக்கெலாம் பர்ஸில் எவ்வளோ இருக்குன்னு கூட தெரியாது. யாராவது இருந்தால் எவ்வளோ வேணும் என்ன வேணும்னு கேட்பாங்கன்னா, எங்கள் அத்தை அப்படி அள்ளி கொடுத்தாங்க. அவங்க அன்பை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, பணத்துக்கு சொல்ல வரல, அவங்க அன்போ அப்படிதான், அள்ளி கொடுக்குற அன்பு. இன்னைக்கு அவங்க இல்லாமல் நாங்கள் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறோம். வயலட்டி எனக்கு அக்கா மருமகள், வயலட்டின் கடவுளுக்கு பயந்த மகள். கடவுள் வயலட்டுக்கு எல்லாரோடும் அன்போடும் தாழ்மையோடும் இருப்பாள். நன்றி. லாரா, காபி இருக்கு. லாரா, காபி குடி. Violet Akka's voice still etched in my heart and ringing in my ears. This is how Violet Akka makes me feel comfortable at home. Her warm hospitality can never be replaced. She is one person who makes sure that everyone in her house, be it family, relatives and friends, are well fed. I have seen Akka mixing around with the helpers in the house as one of the family members. And this simply exemplifies her humility. Akka, we truly miss you. Rest in peace, dear Violet Akka.
till we meet you again. When I think of Violet Annie, what comes to my mind is food. I enjoyed her buri with the kalangu. Very, very delicious. The way she blesses all of us with good, unending food displays the fruit of the Holy Spirit, attributes, character of Violet Annie. Love. She prepares and serves the food with love because she is filled with God's love. Joy. She joyfully serves the food because she has godly joy in her. Peace. She has peace with God, peace within her, and peace with all. Patience. Any number of people or visitors who come to the house, she patiently serves all with love, joy, and peace. Another personal character of Violet Annie is she's a quiet but strong person. Whenever Vasandan Anna is on holiday in Malaysia, she single-handedly manages the home and the business. Vasandan Anna makes business decisions from Malaysia, but she executes in India. Annie, we miss you. May your soul rest in peace. Hello, Vasandan. Thank you for the opportunity. We remember our Annie Violet for this year, 1 year has passed. I always remember, நான் எப்போ பார்த்தாலும் remember that அவங்க அண்ணி எப்போ பார்த்தாலும் போனால் ஆல்வேஸ் ஒரு கோப்பி போட்டு தருவாங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஆள் வந்தால் ஒரு காஃபி டீ அதுக்குன்ட்டு போய் தனியாக போய் போட்டுட்டு வந்து தருவாங்க. ஆல்வேஸ் ரிமெம்பர். அவங்க நல்லா கொடுத்து நல்லா அனுப்பிச்சிருப்பாங்க. ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு. ஆல்வேஸ் ரிமெம்பர். வயலட் அக்கா வந்து ரொம்ப அன்பானவங்க, ரொம்ப தாழ்ந்த குணம் உள்ளவங்க. அவங்க கோபம் பட்டது நான் பார்த்ததே இல்லை. ஆக்சுவலி கம்ப்ளைண்ட் பண்ணவே மாட்டாங்க. அவங்க ஷீஸ் அ வெரி குட் லிசனர். இன்னொன்று வந்து எனக்கு பிடிச்சது வந்து அவங்க காப்பி நல்லா கலக்குவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் ரொம்ப அன்பா வந்து ஆளுக்கு ஒன்னொன்னா வந்து கொடுப்பாங்க. எனக்கு வந்து மலேசியாவுக்கு வந்தப்போ எனக்கு வந்து பூரியும் பிரியாணி ரைஸ் குக்கர்ல எப்படி செய்யறதுன்னு கற்றுக் கொடுத்தாங்க அக்கா. அதுவும் என்னால மறக்க முடியாது. அண்ட் வி ஆல் வில் மிஸ் ஹர் வெரி மச். And may her soul rest in peace and rise in glory. God bless. Okay, Anna, Vasandan, take care. All everybody at home, take care. And there's a message from us from Malaysia. Thank you. God bless. God bless. Bye. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு கூட ஆன்ட்டியை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். வயலட் ஆன்ட்டியை பற்றி சொல்லணுன்னா, நான் வந்து அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு 5 வருஷமாக இருந்தேன். அப்போ ஜான்சிகாவுடைய பிள்ளைங்களும் என் பையனும் அங்கே சேர்ந்து விளையாடுவாங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு எப்பயும் என் பையன் விளையாட போவான். அப்போ போகும்போதெல்லாம் வந்து ஆன்ட்டிகிட்ட வந்து ஒரு நல்ல விருந்தோம்பல் பண்பு இருக்கும். எப்படின்னா, என் பையன் அங்கே விளையாட போகும்போது அவங்க பேர பிள்ளைங்களுக்கு ஊட்டி விடுவாங்க. அப்போ சாமும் அங்கே இருக்கும்போது சாமுக்கும் சேர்த்து டெய்லி நான் போகிறதுக்குள்ளே ஊட்டிலாம் வச்சுருப்பாங்க அவனுக்கு. அப்போ சாமுக்கு வந்து அவங்கள எப்படி சொல்லுவான்னா, ஊட்டி விடுற பாட்டிமா அப்படி தான் அவன் எப்பயுமே சொல்லுவான். அவங்க இறந்துட்டாங்கன்ற நியூஸ் சொன்னப்போ கூட அவன் என் பையன் கேட்டான், நமக்கு ஊட்டி விடுவாங்களே எனக்கு அந்த பாட்டிமாவா அப்படி தான் கேட்டான். அப்படி ஆண்டவருடைய அன்பு அவங்கள்ட்ட இருந்துச்சு. அவங்க பிள்ளைங்களையுமே நல்ல பக்தியாக வளர்த்துருந்தாங்க. ஜான்சிகாவும் லிசியும் அன்பான பிள்ளைங்க. ஆண்டவரை தேடுறதுல முதலிடம் கொடுப்பாங்க ஆண்டவருக்கு. ஆன்ட்டியுமே இருக்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணுறதுலையும் ஆண்டவரை தேடுறதுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்க பேர பிள்ளைங்கள்லாம் லீவில் வந்திருந்தாங்கன்னா கூட என் பையனும் சேர்ந்து சின்ன பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து ஒர்ஷிப் பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப ஊக்கப்படுத்துவாங்க பிள்ளைங்களை. சின்ன பிள்ளைகளே நல்லா வளர்க்குறதுல அவங்க ரொம்ப முன்னோடியாக இருந்தாங்க. நிறைய பேருக்கு எடுத்துக்காட்டாக இருந்தாங்க. அன்பான ஆன்ட்டியை இழந்து தவிக்கிற குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் அங்கிள் ரொம்ப அன்பானவங்க, நல்லா பிரியமாக பழகுவாங்க, அடுத்தவங்களுக்கு உதவி செய்வாங்க, நல்லா உதவி செய்வாங்க. அவங்க 2 பேருமே ஆண்டவர் எப்படி வாழ்ந்து காட்டிட்டு போனார்னா, வார்த்தையினால இல்லை நடக்கையினால என்னுடைய புகழை நீங்கள் பிரஸ்தாபப்படுத்தணும்னு சொன்னார். அது மாதிரி அவங்களுடைய செய்கையினால அவங்க ஆண்டவருடைய அன்பை மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தினாங்க.
அவங்க பிள்ளைங்களும் அவங்கள போலவே அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. இன்னமும் இருக்கணும். உங்களுடைய பேர பிள்ளைங்க எல்லாரும் ஆண்டோடைய நாமத்தினால அவங்க எல்லாரையும் வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் அவங்க எல்லாரையும் ஆசீர்வாதமாக வைக்கணும். அவங்க இருக்கிற இடங்கள்ல ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கணும். அன்பு ஆன்ட்டியை நாங்கள் இன்னைக்கு நினைக்கிறோம். அவங்க ஒருவேளை இந்த இடத்துல எங்களோட கூட இல்லைன்னா கூட அவங்க காட்டி சென்ற நல்ல வழிகளை அவங்க பிள்ளைகளாகிய அவங்க பிள்ளைங்களும் பேர பிள்ளைங்களும் நாங்களும் அவங்க காட்டி சென்ற வழிகளை அவங்க பின்பற்ற மாதிரி ஒரு சாட்சியுள்ள ஜீவியம் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. அதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. ஹலோ எவ்ரிவன், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்துல நான் வயலட்டத்தை பற்றி பேசுறதுக்கு வந்திருக்கிறேன். ஸோ வயலட்டத்தை வந்து என்னுடைய தாய் மாமாவின் மனைவி. அத்தையை நான் சின்னதுலேருந்தே நான் பார்த்து வளர்ந்துருக்கிறேன். ஸோ அவங்கள பற்றி நிறைய ஒரு நல்ல கேரக்டர்ஸ் நம்ம பேசிகிட்டே போகலாம். ஆனால் ஸ்பெஷலாக நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி. ஸோ அத்தை வந்து எப்பயுமே அவங்க வீட்டுக்கு எல்லாரும் வரணும், இருக்கணும், சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஸோ சின்னதாக நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ரீசெண்ட்லி நான் லாஸ்ட் இயர் நான் வந்து கடைசியாக நான் பார்த்தது வந்து செப்டம்பர் மாதம். ஸோ என்னோட மாமியார் வீட்டுக்கு போகிறதுக்காக நாங்கள் வந்து தூத்துக்குடிக்கு போகிற வழியில் வந்து ஆக்சுவலி அத்தையை நைட் ஒரு 1 o'clock அத்தை வீட்டுக்கு மாமா வீட்டுக்கு நான் வந்தேன். ஸோ அப்போ வந்து மாமா தான் வந்து கதவு திறந்தாங்க. ஸோ அத்தையால் நடக்க முடியல. ஆனாலும் அவங்க அந்த ஸ்பீடாக அவங்களோட அந்த ரோலரை வச்சுட்டு முன்னாடி வந்துட்டாங்க எங்ககிட்ட. ஸோ நான் அத்தைட்ட சொன்னேன், அத்தை நாங்கள் தூத்துக்குடிக்கு போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு மூஞ்சே வந்து சுருங்கிருச்சு. நான் சொன்னேன், இல்லத்த நான் போகணும் இப்போ உடனே அப்படின்னோடனே, சரி நீ போயிட்டு நாளைக்கு காலையிலே வந்துரு அப்படின்னு சொன்னாங்க. சரித்த நான் வந்துடுறேன். ஸோ அப்படின்னு நாங்கள் கிளம்புறப்ப கூட காஃபி குடிச்சிட்டு போ குட்டி அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லத்த நாங்கள் உடனே போனோத்த, நாங்கள் அப்புறம் வரோம் அப்படின்னு சொல்லி. ஸோ நான் எதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா, நாங்கள் லாஸ்ட்டாக அத்தையை பார்த்தது அந்த மொமெண்ட் தான். ஸோ அவங்களால முடியாது, ஆனாலும் அவங்க வந்து எப்படியாவது எங்களை வந்து அந்த நைட் ஸ்டே பண்ண வச்சிடணும், எங்களுக்கு அந்த காஃபியை எப்படியாவது கொடுத்துடணும் அப்படிங்கிறது அத்தையோட ஆசை. ஆனால் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல இப்படி வந்து ஒரு 3 மாதத்தில் அத்தை வந்து இந்த உலகத்தை விட்டு கடந்து போவாங்க அப்படிங்கிறது. ஸோ லாஸ்ட் இயர் இதே டைமில் அத்தை எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டப்ப ரொம்ப நாங்கள் வருத்தப்பட்டேன். ஸோ இப்போ கூட என்னால் நினச்சி பார்க்க முடியல, அத்தை இல்லாத அந்த பாளையங்கோட்டையில் அந்த வீட்டுக்கு நாங்கள் வந்து எப்படி இருப்போம் அப்படிங்கிறது. அது வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய எம்டினஸ் தான். அந்த கேப்பை வந்து யாருமே ஃபில் பண்ண முடியாது. ஸோ ஆனால் நாங்கள் வந்து நம்புகிறோம் அவங்க வந்து இதோட ஒரு பெஸ்ட் பிளேஸில் அத்தை வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் ஒரு நாள் அத்தையை நாங்கள் பார்ப்போன்ற இந்த விசுவாசத்தோட நாங்கள் எங்களுக்கு இருக்கிற இந்த துக்கங்கள் ஒரு நாள் சந்தோஷமாக மாறும் என்ற நம்பிக்கையோட நான் இந்த ஸ்பீச்சை முடிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன், சி யூ ஆல்சோ. அருமையான நம்மை விட்டு கடந்து சென்ற அருமையான தாயாரை குறித்து இப்பொழுது ஸ்டெல்லா சித்தி அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை பேசினார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம். அண்ணி ரொம்ப அன்பு பாசம். அண்ணி நான் தான் அதிகமாக நான் பேசிகிட்டு இருப்போம். வந்துட்டோன்னா அத்தை வந்திருக்காங்கன்னு அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். 6 வருஷமாக எனக்கு அண்ணியை தெரியும். அண்ணி ரொம்ப அன்புள்ளவங்க. வந்துட்டேன்னு சொன்னால் மறுபடியிலேருந்து திருப்பி வீட்டுக்கு போகவே விட மாட்டாங்க. இங்கே இருங்க, நீங்கள் எதுக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லி நான் இருந்த சந்தோஷமாக சிரித்து மகிழ்வாங்க. அவங்க முகத்தில் கோப குணத்தையே பார்க்க முடியாது. அவ்வளவு அன்புள்ள நான் அண்ணின்னு சொல்லதோட அம்மான்னு தான் சொல்லணும். எங்கள் அண்ணாச்சையும் எங்கள் அண்ணியும் அவ்வளோ ஒரு ஆறுதல், அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஆட்கள். எப்போதும் ஜோபம் தான் பண்ணுவோம். நான் என் லிசியம்மா எங்கள் அண்ணி 3 பேரும் சில காரியத்தை பேச சொல்ல, அண்ணி நம்ம ஜோம் பண்ணுவோம் அண்ணி, எல்லாம் சரியாயிரும், நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லி நானும் என் மருமகளும் எங்கள் அண்ணியும் அண்ணி எப்பவும் ஜெபம் தான் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ண தான் வாந்திப்பாங்க. என்னோட பேசிகிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் நாட்கள் இருந்தாலும் ஆண்டவர் எவ்வளவு அன்பாக இருப்பாங்க. அந்த தாயார மாதிரி இந்த உலகத்தில் யாரையுமே பார்க்க முடியாது. அவ்வளவு அன்புள்ளவங்க. நான் வந்துட்டேன்னு சொன்னேன், நானும் என் பிள்ளைகளும் வந்துட்டோன்னு சொன்னால் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அவங்கள மறக்கவே முடியாது. திடீர்னு நாங்கள் ஒரு பெரிய இழப்பை இழந்துட்டோம். அண்ணி இல்லாத குறை தான் பெரியது. ஆனாலும் கர்த்தர் பிள்ளைகளையும் கூட ஜான்சி அம்மா பிள்ளைகள் பேரம்பேத்தி எங்கள் அண்ணாச்சி எங்கள் லிசியம்மா பிள்ளைகள் மருமக்கமாரி எல்லாரையும் கர்த்தர் இந்த வருடம் முழுவதும் கண்ணின் மணி போல் பாதுகாத்து ஆசீர்வதித்தார். எங்கள் அண்ணி மட்டும் இந்த இடத்துல இல்லை, ஒரு பெரிய இழப்பு. ஆனாலும் அந்த வீட்டுக்கு வரும்போதெல்லாம் எங்கள் அண்ணி இருக்கிற இடத்த பார்த்தோன்னே கண்ணீர் வடிக்காத நாட்களே இருக்காது.
சீக்கிரமா எவ்வளவு சந்தோஷமா இருந்தோமோ அவ்வளவு சீக்கிரத்துல அவங்க இறந்து போனாங்க. ஆனாலும் ஒரு பெரிய இழப்பு தான். கர்த்தர் தான் குடும்பத்து பிள்ளையும் எங்கள் அண்ணாச்சையும் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆட்டி தேற்றி ஆறுதலின் தெய்வம் அவங்கள வழிநடத்தி வராங்க. இந்த வருஷம் முழுவதும் வழிநடத்தி வந்தாங்க. அவருடைய நாமத்துக்கு கொடி தோத்திரம். இங்கே வந்து கூடி இருந்திருக்கிற எல்லாரும் இன்னும் எங்கள் அண்ணாச்சிக்காக பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிப்போம். அவங்கள கர்த்தர் இந்த வருஷம் முழுவதும் நடத்தின தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் தாமே இந்த சாட்சி ஆசீர்வதிப்பார். பாட்டிக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு தேவா நான் எதினால் விசேஷித்தவர். நான் கேள்விப்பட்டோம் அங்கிருந்து பாட்டி அடிக்கடி இந்த பாட்டை பாடுவாங்களாம். ஸோ நாங்கெல்லாம் சேர்ந்து அந்த பாட்டை பாட போகிறோம். காலம் கொண்ட தேவதனம் வானம் பார்க்குது, காவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. காவல் கொண்ட தேவதனம் வானம் பார்க்குது, காவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்துட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்துட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றி என் நேசர் என்னோடு. மாறாவின் நீரை தேனாக மாற்றி என் நேசர் என்னோடு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். திரு ஞானராஜ் அவர்கள் அவருடைய நினைவாற்றலில் உள்ள அருமையான தாயாரை குறித்த சில செய்திகளை நம்மிடத்திலே சொல்லுகிறார்கள். என்னுடைய இந்த மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வயலட்டோட அண்ணன். எல்லோரும் அவளை குறித்து பேசியது எனக்கு பெரிய நிகழ்வை நான் கண்டேன். நான் கூட பேச வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் பேசுவதற்கு பதிலாக எப்போது நினைவில் இருக்கும் வண்ணமாக ஒரு சிறு வாழ்த்து மடலை என்னுடைய அண்ணன் எழுதிய நினைவு கொடுத்து விட்டார்கள். நீ இதை வாசித்திரு அப்படின்ட்டு. அதனால் இதை வாசிக்கிறேன். முதலாம் ஆண்டு நினைவு நாள் 18/12/2024. Victorious woman, innocent woman, optimist woman, lovable woman, elegant woman, tolerant woman. அமைதியின் பிறப்பிடம் நீ, பாசத்தின் உறைவிடம் நீ, விருந்தோம்பலில் மகுடம் நீ, உறவினர்களின் விழாக்களில் தவறாது கலந்து மகிழ்விப்பவள் நீ. அமைதியின் பிறப்பிடம் நீ, பாசத்தின் உறைவிடம் நீ,
விருந்தோம்பலில் மகுடம் நீ, உறவினர்களின் விழாக்களில் தவறாது கலந்து மகிழ்வுப்பவள் நீ. தொலைத்தொடர்பில் பேசினால் அண்ணா எப்போ வருவீங்க, இன்று தங்கிவிட்டு நாளை போங்க, என் பாச உணர்வோடு பேசும் குரல் எங்கே. தொலைத்தொடர்பில் பேசினால் அண்ணா எப்போ வருவீங்க, இன்று தங்கிவிட்டு நாளை போங்க, என் பாச உணர்வோடு பேசும் குரல் எங்கே. ஜான்சி லிசியை சீராட்டி வளர்க்க அரசு பணியை உதறிவிட்டு கணவனுக்கு துணையாக வியாபாரத்தில் நாட்டம் கொண்டாய். பொறுமையின் இருப்பிடம் நீ, உரத்த குரலில் பேசி பார்த்தது இல்லை, அனைவரிடம் அன்போடு பாசத்தோடு ஏழைக்கு இரக்கம் காட்டும் நல் மங்கை நீ. ஜான்சி லிசியை சீராட்டி வளர்க்க அரசு பணியை உதறிவிட்டு கணவனுக்கு துணையாக வியாபாரத்தில் நாட்டம் கொண்டாய். பொறுமையின் இருப்பிடம் நீ, உரத்த குரலில் பேசி பார்த்தது இல்லை, அனைவரிடம் அன்போடு பாசத்தோடு ஏழைக்கு இரக்கம் காட்டும் நல் மங்கை நீ. வயலட் வண்ணத்தின் பெயராகும். பிள்ளைகளின் வாழ்வில் வண்ணங்களாயும் மாப்பிள்ளை வசந்தனின் வாழ்வில் வசந்தத்தை கொண்டு வந்தவள் நீதானே. பேர குழந்தைகளிடம் கொஞ்சம் மகிழ்ந்த குரல் எங்கே. வயலட் வண்ணத்தின் பெயராகும். பிள்ளைகளின் வாழ்வில் வண்ணங்களையும் மாப்பிள்ளை வசந்தனின் வாழ்வில் வசந்தத்தை கொண்டு வந்தவள் நீ தானே. பேர குழந்தைகளிடம் கொஞ்சம் மகிழ்ந்த குரல் எங்கே. பிள்ளைகள் உன்னை பாக்கியவது என்றும் குணசாலியான ஸ்திரீ என்றும் கணவரால் போற்றப்படுபவள், அனைவர் நினைவிலும் பேசிக்கொண்டிருக்கிற உனக்கோ இது முதலாம் ஆண்டு நினைவாகிவிட்டது. என்றும் எங்கள் இதயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அன்பு தங்கை வயலட். இதை என்னுடைய பிரதர் மிஸ்டர் சந்திரசேகரன் அவர்களிடம் வழங்குகிறேன். தேங்க்யூ. இந்த நாளுக்காக நாம் ஆண்டவரிடத்தில் வேளை இந்த நாள் நமக்கு ஒவ்வொருவருக்கும் விசேஷமாக இந்த அருமையான குடும்பத்தாருக்கு பெரிய ஒரு ஞாபகத்தை ஏற்படுத்தி விட்டது. அருமையான இந்த தாயாருடைய வாழ்வுக்காக இன்றைக்கும் நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகிற ஒருவேளை இங்கே பேசிய அவர்களை பற்றி இந்த யூலோச்சு பேசின அத்தனை பேருமே அவர்களை பற்றி கூறின காரியங்களை எல்லாம் நாம் கேட்டோம். ஒவ்வொருவருடைய அந்த யூலோச்சிலையுமே அவர்கள் பல செய்திகளை விட்டு சென்றதை குறித்து நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், அதை பற்றி நாம் அதிகமாக தியானிக்கும் போது அவருடைய மரணம் தான் ஒரு பெரிய செய்தியாக மாறிவிட்டது. ஒருவேளை இந்த உலகம் மரணம் என்பது அது ஒரு முடிவு என்று சொல்லி இருந்த அந்த காரியத்தை இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் முற்றிலுமாக மாற்றி போட்டு விட்டது. அது ஒரு மனுஷனுடைய முடிவு அல்ல. அந்த மரணத்தின் மூலமாக கடவுள் பல செய்திகளை இந்த உலகத்திற்கு சொல்லுகிறார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் தான் அவர் யார் என்கிற செய்தியை இந்த உலகத்திற்கு சொல்லிட்டு, அதுவரையிலும் அவரோடு கூட இருந்த யாரும் அவரை குறித்து இவர் யார் என்று சொல்லி தெரியவே இல்லை. அவரோடு கூட அவருடைய மார்பிலை சாய்ந்திருந்தவர்கள், அவர் அற்புதங்களை செய்யும் போதெல்லாம் அவரோடு கூட இருந்தவர்கள், அதுவரைக்கும் அவர்களால் யார் என்று சொல்லி புரிந்து கொள்ளவில்லை. மக்கள் எல்லோருமே அவர் உணவு அவர்களுக்கு கொடுத்த போது 5 அப்பங்களை கொண்டு 5000 பேர்களை போஷித்த போது அவரை ஏதோ ஒரு அற்புதம் செய்கிற ஒருவர் என்று சொல்லித்தான் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவருடைய மரணம் தான் மிகப்பெரிய இந்த உலகத்தினுடைய வரலாற்றை மாற்றும் செய்தியாக
மாற்றி போட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் ஆண்டவரோடு கூட இயேசு கிறிஸ்துவை போல யாரெல்லாம் முழு நிறைவோடு அவர் இருக்கிற வண்ணமாக இந்த உலகத்தில் யாரெல்லாம் வாழ்கிறோமோ, பிதாவாகிய தேவன் இருக்கிறது போல நாமும் இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து விரும்பினார். இயேசு கிறிஸ்து அவர் பேசும்போது, உங்கள் பிதா பூரணராய் இருக்கிறது போல நீங்களும் இந்த உலகத்துல பூரணராய் இருங்கள் என்று சொன்னார். எப்பொழுதும் நீங்கள் உங்களுக்குள்ளே அவருக்குள் இருந்த பெர்ஃபெக்ட்னஸ், அவருக்குள் இருந்த பெர்ஃபெக்ஷன்ஸ் நமக்குள்ளும் இருக்க வேண்டும் என்பதை இயேசு எப்பொழுதும் விரும்பினார் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்துல இருந்து நாம் போகும்போது சில செய்திகளை நாம் விட்டு விட்டு போகிறோம். நம்முடைய வாழ்வு மிகப்பெரிய ஒரு செய்தியாக இந்த உலகத்திலே மாற்றப்பட வேண்டும். அதற்காக ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் இன்றைக்கு வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம எல்லோருமே நம்முடைய வாழ்க்கை அத்துடன் முடிந்து போகிறது அல்ல. ஒரு செய்தியை நாம் இந்த உலகத்திலே நாம் விட்டு போக வேண்டும். இந்த உலகத்திலே செய்தியை தன்னுடைய வாழ்க்கையிலே செய்தியை விட்டு சென்றவர்கள் சிலர் மாத்திரம்தான். நிறைய பேர் இந்த உலகத்தில் ஏதோ வாழ்ந்தார்கள், ஆனால் அவர்களை குறித்த செய்தியை இந்த உலகத்திற்கு யார் என்று சொல்லி தெரியாதவர்களாகவே அவர்கள் போய்விட்டார்கள். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்மிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்ப்பது எல்லாம், இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் நம்மிடத்தில் சொல்லுவது எல்லாம் இந்த உலகத்திற்கு சொல்லித்தர வேண்டும். நாம் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்த போது நம்மிடத்திலே ஆண்டவர் கொடுத்திருந்த சில வேல்யூஸ், பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே கொடுத்திருந்த வேல்யூஸ், பிதாவானவர் அவரிடத்திலே கொடுத்திருந்த மாரல்ஸ், பிதாவானவர் அவரிடத்திலே கொடுத்திருந்த திட்டங்கள் எல்லாவற்றையுமே ஆண்டவர் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து அவர் விட்டு சென்றார். அது அநேகருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கிவிட்டது. ஒருவேளை மரணம் ஒரு மனிதனுடைய இன்னொரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை உருவாக்குமா என்று சொன்னால், ஆம், அது ஒரு ஆச்சரியமான ஒரு மரணம். உயிரோடு இருக்கிற மற்ற மக்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் உருவாக்கிவிட்டது. ஒருவேளை அதற்கு அதுவரைக்கும் அவரோடு கூட வாழ்ந்த சீஷர்கள், அவர்கள் அப்படி பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அதுவரைக்கும் அவர்கள் எண்ணியதே கிடையாது. அப்படி மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் அவர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஒரு நாளும் இந்த இயேசு கிறிஸ்துவோடு அவர்கள் இருந்த நாட்களிலே அவர்கள் ஒரு நாளும் நினைத்து பார்த்தது கூட இல்லை, நாங்க மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருப்போமா அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர்களே நினைத்து பார்த்திருக்காத, அவர்களுக்குள் இருந்த அந்த டிவைன் நேச்சர்ஸ், அவருக்குள் இருந்த சீஷர்களுக்குள்ளே இருந்த அந்த டிவைன் நேச்சர் அல்லது தெய்வத்துவம், எல்லா மனிதர்களுக்குள்ளும் நமக்குள்ளே டிவைன் நேச்சர்ஸ் இருக்கிறது, ஈவில் நேச்சர்ஸ் இருக்கிறது. இந்த ரெண்டும் நமக்குள் ஒளிந்து இருக்கிறது. இந்த உலகத்திலே நாம் ஆண்டவரோடு வாழும்போது நமக்குள் இருக்கின்ற அந்த ஈவில் நேச்சர்ஸ் அப்படியே அதை சப்ஜிகேட் பண்றோம், அதாவது அது தாழ்த்தப்படுகிறது, அதை கால்களுக்குள்ளே வைத்து மிதிக்கிறோம், அவ்வளவுதான். அந்த ஈவில் நேச்சர்ஸ் முழுவதுமாக நம்மளை டாமினேட் பண்ண முடியாதபடிக்கு, அது நம்மை ஆழ விடாதபடிக்கு நாம் அதை கடவுளுடைய பலத்தினாலே அதை மிதித்து போடுகிறோம். நமக்குள்ளதாக இந்த டிவைன் நேச்சர்ஸ் நாம் கடவுளோடு வாழும்போது, கடவுள் சொன்ன வார்த்தைகளை கேட்டு நடக்கும்போது நமக்குள்ளே
நமக்குள்ளே அந்த நேச்சர்ஸ் வெளியே வருகிறது. அருமையானவர்களே, இந்த அருமையான தாயார் வேளை மற்றவர்களுடைய வாழ்க்கையில அமைதியாக இருக்கிறவர்கள் போல, ஒரு பெரிய அளவில் அலட்டிக் கொள்கிற ஒருவரை போல இல்லாமல் இருந்தார்கள். ஆனால் ஒரு மெசேஜ், ஒரு தாக்கத்தை அவர்கள் இந்த அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உருவாக்கி இருக்கிறார்கள். ஒருவேளை இங்கே வந்திருக்கிற நீங்கள், உங்களில் பலருக்கு அவருடைய வாழ்வானது ஒரு தாக்கத்தை உருவாக்கி இருந்திருக்கலாம். இந்த சீஷர்கள் அப்புறமாகத்தான் யோசித்து பார்க்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்கள் யோசித்து பார்த்து அவருடைய முழு வாழ்க்கையும் அவர் விரும்பின வண்ணமாகவே அதற்கு அப்புறமாக வாழ ஆரம்பித்து விட்டார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் அவர்களோடு வாழ்ந்த மக்களை, அவருடைய வாழ்வை தலைகீழாக மாட்டி போட்டு விட்டது. காரணம், அவருக்குள்ளே இருந்த அந்த வேல்யூஸ் எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து பார்க்கிறார்கள். ஐயோ, அவர் நம்மோடு இருக்கும்போது அவர் இதை குறித்து அல்லவா சொல்லினார். இப்பொழுது அவர்கள் நினைவு கூர்ந்து பார்க்கிறார்கள். அவருடைய மரணம் மிகப்பெரிய செய்தியாக அவர்களுக்கு மாறிட்டு, அந்த செய்தி அவர்களுக்குள்ளே பல மாற்றங்களை கொண்டு வந்து விட்டது. இனி இந்த உலகத்திற்காக அவர்கள் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கு அப்புறமாக அவர்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை. அதற்கு அப்புறமாக அவர்கள் அவருக்காகவே, கடவுளுக்காகவே நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும், அதே போல நம்மோடு இருக்கிற சக மனிதர்களுக்காக நாம் சேவை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் சக மனிதர்களுக்கும் இந்த இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற நல்ல மதிப்பீடுகளை அல்லது வேல்யூஸை இந்த உலகத்துக்குள்ள நாம ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸோ இது அவங்களுடைய பெரிய தாகமாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, நாம் அருமையான அந்த தாயாருடைய யூலோஜி குறித்து நாம் கேட்டபோது அதைத்தான் பிள்ளைகள் சொன்னார்கள். தூரமாயிருக்கிறவருடைய உறவினர்களும் அவர்களை குறித்து அவருடைய நினைவாற்றலிலே அவர் உள்ள காரியங்களை சொல்லி கொடுத்தார்கள். அருமையானவர்களே, நாம் இந்த உலகத்துல கொஞ்ச காலங்கள் நாம் வசிக்கிறோம். அந்த கொஞ்ச காலங்கள் ஒரு செய்தியை நம்மோடு இருக்கிறவர்களுக்கு சொல்லுவதாக இருக்க வேண்டும். ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகள் தவிர மற்றவர்களுக்கும் நாம் நிறைய காரியங்கள் இந்த உலகத்துல நாம் விட்டு செல்ல வேண்டியது இருக்கிறது. மரணம் இந்த உலகத்துல செய்தியை விட்டு செல்லுகின்ற ஒன்றாக ஆண்டவர் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து மாற்றிவிட்டார். மரணம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற ஒன்றாக இயேசு கிறிஸ்துவை பொறுத்தவரையில அவருடைய மரணம் பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்திட்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவருடைய மரணத்தினாலே பிதாவாகிய தேவன் மகிமை பெற்றார். அவருடைய மரணத்தை பார்த்த அநேகர் மெய்யாகவே இந்த மனிதன் நீதிமான், மெய்யாகவே இந்த மனிதன் இவன் தேவனுடைய ரூபத்தை தனக்குள் கொண்டிருந்தார் என்று சொல்லி, ஒருவேளை சீஷர்கள் 3 வருடம் மாத்திரம்தான் அவரோடு கூட இருந்தார்கள். ஆனால் அவருடைய செய்திகள், அவர்களுடைய வாழ்வுகள், இவைகளெல்லாம் அவருடைய வாழ்க்கையை அப்படி அனல் மூட்டி கொண்டிருந்தது. அவர் யார் என்று சொல்லி தெரியாது. ஒருவேளை அவர்களுக்கு நிறைய பேர் உறவினர் கிடையாது. மாம்ச பிரகாரமாக பிசிக்கலி they are not relatives. அவங்களுக்கு இயேசுக்கு அவங்க நிறைய பேர் ரிலேட்டிவ்ஸ் கிடையாது. ஆனா இவங்கெல்லாம் எதற்காக அவர் இறந்த பிற்பாடு கல்லறைக்கு ஓடுனாங்க என்ன சொன்னா, ஐயோ விட்டு விட்டோமே, நல்ல ஒரு தெய்வத்தை நாம் விட்டு விட்டோமே. இப்பொழுது அவர்களுக்குள்ளே 3ஆம் நாளை குறித்த ஒரு எண்ணம் உருவாகிவிட்டது. அந்த மரணம் அவர்களுக்கு 3ஆம் நாளை குறித்த ஒரு எண்ணத்தை அவர்களுக்கு கொடுத்து விட்டது. நம்மிடத்தில் இருக்கும்போது ஒரு செய்தியை சொல்லி தந்தாரு, நான் 3 நாளைக்கு அப்புறமாக நான் உயிர் தெழுவேன் என்று சொன்னாரே.
அப்படி என்கிற செய்தி அவர்களை அவருடைய கல்லறைக்கு நேராக ஓடும்படியாக துரிதப்படுத்தி அவர் எழுந்து விட்டார் என்று சொல்லி இந்த பூமிக்கு அறிவித்தார்கள். அருமையானவர்களே, மரணம் மிகப்பெரிய ஒரு செய்தியை அங்கே தந்தது. இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் தெய்வத்தை மகிமைப்படுத்துகின்ற ஒன்றாக இருந்தது. அதுபோல நாம் இந்த உலகத்திலே வாழ்கின்ற நாட்களிலே இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறவர்களாக, தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக, நம்முடைய வார்த்தையின் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அங்கங்களும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்கள். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உடையவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. அருமையானவர்களே, கிறிஸ்துவின் மூலமாக பிதாவினுடைய சித்தம் இந்த பூமியிலே நிறைவேறினது. கிறிஸ்துவினுடைய மரணம் ஒரு பெரிய செய்தியை விட்டு சென்றது. கிறிஸ்துவினுடைய மரணம் பிதாவை மகிமைப்படுத்தினது. கிறிஸ்துவினுடைய மரணம் பிதாவினுடைய சித்தத்தை முழுவதுமாக நிறைவேற்றினது. அருமையானவர்களே, அவருடைய மரணம் முழுவதுமே பிதாவினுடைய சித்தம். அவருக்கு மரணம் நாளைக்கு வரும் என்று சொல்லி அவருக்கு தெரியும். அப்பொழுதும் சொல்லுகிறார், ஆகிலும் ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். நாம் எப்பொழுதும் இந்த பூமியிலே வாழ்கின்ற சமயத்திலே ஆண்டவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி இந்த பூமியிலே நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்மை குறித்த ஒரு நெகட்டிவான ஒரு இம்பாக்ட் இந்த உலகத்தில் விட்டு சென்றோம் என்று சொன்னால் நாம் இந்த உலகத்திலே அழைக்கப்பட்டவர்களாய் வாழவில்லை. நம்மை பற்றி ஒரு எதிர்மறையான எண்ணங்களை இந்த பூமிக்கு நாம் விட்டு சொல்லக்கூடாது. நல்ல வேல்யூஸ். இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் விரும்பினதெல்லாம் நீங்கள் என்னிடத்திலே கற்றுக்கொண்டதை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் அந்த வேல்யூஸ் எல்லாவற்றையும் அவங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுங்கள். பிள்ளைகளிடத்திலே நாம் நல்ல வேல்யூஸ் விட்டு செல்ல வேண்டியது உலகத்தில் இருக்கிற சமயத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த இடத்துல அருமையான அந்த தாயாரை குறித்த நினைவு கூர்ந்த நாம் நம்முடைய வாழ்க்கையிலே, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு செய்தி இந்த உலகத்திற்கு நான் கொடுத்து விட்டு சொல்ல வேண்டும். இயேசு அவரை கண்ணால் யாருமே பார்த்ததில்லை. ஆனால் அவரை குறித்த செய்திகள் இந்த உலகம் முழுவதையும் மாற்றி விடுகின்றது. யார் அவருடைய செய்தியை இந்த உலகத்திலே பிறக்க போகிற மனிதன் அதை கேட்டாலும் அவருடைய அந்த செய்தி அவருடைய உள்ளத்திற்கு மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து விடுகிறது. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலும் என்னையும் உம்மை போல் நீங்க மாற்றும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். நிச்சயம் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய வாழ்க்கை மிகப்பெரிய செய்தியாக, நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒன்றாக, நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒன்றாக கர்த்தர் தாமே மாற்றி தருவாராக. ஆமென். நேசிக்கிறீங்கள் அன்பின் பரலோக தந்தையே, ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். கடந்த ஒரு வருஷமாக இதே ஒரு நாளிலே அன்பு தாயார் விசுவாசிகளாகி எங்களை விட்டு, ஆண்டவரே, என்னுடைய திருச்சபைகளை விட்டு, இந்த அருமையான அவர்கள் வாழ்ந்த இந்த குடும்பத்தை விட்டு, உறவுகளை விட்டு அவர்கள் உம்மோடு கூட அடைக்கலம் புகுந்தார்கள். இன்றைக்கு அவருடைய பிள்ளைகள்
அவருடைய வாழ்விலே அவர்கள் விட்டு சென்ற சில காரியங்களை ஆண்டவரே அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். அவருடைய வாழ்க்கையை ஒரு செய்தியாக மாற்றி இருக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தி அவருடைய வாழ்க்கையிலே பல மாற்றங்களை இன்னும் கொண்டு வர வேண்டும். ஆண்டவரே, இயேசுவை குறித்த செய்தி சீஷருடைய வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்டு விட்டது. அதுவரைக்கும் தங்களை குறித்தே நினைத்துக் கொண்டிருந்த சீஷர்கள் இப்பொழுது அகில உலகத்தின் மக்களை குறித்து நினைத்த ஆரம்பித்தார்கள். ஆண்டவரே, அதுவரைக்கும் தங்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்த அவர்கள் மற்ற மக்களுக்கும் நாங்கள் சேவை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் அவர்களுக்குள் உண்டாகிவிட்டது. அதுவரைக்கும் பரிசுத்தத்தை குறித்து எண்ணம் இல்லாமல் இருந்த அவர்கள் இப்பொழுது பரிசுத்தத்தை குறித்து எண்ணம் உள்ளவர்களாய் மாறிவிட்டார்கள். அதுவரைக்கும் பரலோகத்தை பற்றி கவலை கொள்ளாதிருந்த அவர்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய மரணம் இப்பொழுது அவர்களுக்கு பரலோகத்தை குறித்த கவலையை அவர்களுக்குள் உருவாக்கிவிட்டது. பரலோகத்திற்கு உரியவர்களாய் நாங்கள் மாற வேண்டும் என்கிற சிந்தையை அவர்களுக்குள்ளே உருவாக்கிவிட்டது. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து எங்களோடு இருக்கும்போது அவர் சொன்னார், இந்த உலகத்திலே நீங்கள் இருக்கின்ற சமயத்திலே உங்கள் பிதா பூரணராக பரிபூரணராக இருக்கிறது போல நீங்களும் பூரணராக இருங்கள் என்று சொல்லி, ஆண்டவரே, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்னீரே. எங்களுக்குள்ளே ஆண்டவரே அரைகுறை பக்திகள், அரைகுறை வாழ்க்கைகள் ஆண்டவரே இவைகளெல்லாம் மாற்றப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் அரைகுறையாய் வாழ்ந்து கொண்டிருந்த சீஷருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கிவிட்டது. அதற்கு அப்புறமாக அவர்கள் தங்களுடைய மாம்சத்தை குறித்து கவலைப்படாதவர்களாய் தங்களுடைய ஆவிக்குரிய ஆண்டவரே காரியத்தை குறித்து கவலைப்படுகிறவர்களாய் மாறி சென்றார்களே. அதே போல ஆண்டவரே, அருமையான இந்த வேளையில இந்த தாயாரை ஒரு வருடமாக அவர்கள் இங்கே இல்லை. ஆனால் ஆண்டவரே, அவர் விட்டு சென்ற செய்தி அவர்களுக்கு இன்னமும் இருக்கிறது. அவைகளெல்லாம் அவர்களை தாங்கிட்டு அவர்களை வழி நடத்திட்டு அவைகளெல்லாம் அவர்களுக்குள்ளே ஆறுதலை தந்துவிட்டது. ஆண்டவரே, நீர் கொடுத்த ஆறுதலுக்காக, நீர் கொடுத்த விசுவாசத்திற்காக, நீர் கொடுத்திருக்கிற தைரியத்திற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவர்களோடு இருந்த ஆண்டவர் எங்களோடும் இருப்பார் என்கிற ஒரு நம்பிக்கையும் ஒரு தைரியத்தையும் அவர்களுக்குள்ளே உருவாக்கி விட்டதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் தாயாரோடு அவர்கள் இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே அவருடைய விசுவாசத்தை பலப்படுத்தின ஆண்டவர் எங்கள் விசுவாசத்தையும் பலப்படுத்துவார். அவர்களுக்குள்ளே நல்ல பண்புகளாக வெளிப்பட்ட ஆண்டவர் எங்களுக்குள்ளும் நல்ல பண்புகளாக வெளிப்படுவார். அவர்களுக்குள்ளே நல்ல வார்த்தைகளாக வெளிப்படுத்தப்பட்ட ஆண்டவர் எங்களுக்குள்ளும் நல்ல வார்த்தைகளாக வெளிப்படுவார். அவர்களுக்குள்ளே நல்ல உறவாக வெளிப்படுத்த ஆண்டவர் எங்களுக்குள்ளும் நல்ல உறவாக வெளிப்படுவார் என்கிற நம்பிக்கையை ஆண்டவர் அவர்களுக்குள்ளே தருவீராக. ஆண்டவரே, நான் உங்களை ஒரு நாளும் திக்கற்றவர்களாக விடுவது இல்லை என்று சொல்லி ஆறுதல் படுத்துகிற தேவன் அவருடைய கரங்களை பிடித்து நான் உங்களை நடத்துவேன் என்று சொல்லி அவர்களை சொல்லுவீராக. ஆண்டவருடைய ஆவியானவர் நீர் உடைய பிள்ளைகளை, அருமையானவுடைய கணவர், ஆண்டவர் கொடுத்த அருமையான பிள்ளைகள், மருமக்கள், பேரு குழந்தைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் விசேஷித்த ஆசீர்வாதத்தை அவளுக்கு இன்னும் நிறைவாய்த்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது சொல்லி சென்றார், நான் சிலுவையிலே உயர்த்தப்பட்டு இருக்கும் போது அநேகரை நான் இழுத்துக் கொள்வேன். ஆண்டவரே, அவருடைய மரணத்திலே ஆண்டவரே அவருக்குள் ஒரு ஆசை இருந்தது, இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் எனக்கு நீராய் இழுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறேன். அந்த ஆசை இருந்தது. அதே போல இந்த தாயாரும் இந்த உலகத்தை விட்டு அவர்கள் பிரிந்து செல்லும் போது அவருடைய உள்ளத்திலே
ஏதோ ஒரு ஆசை இருந்தது. ஆண்டவரே, அந்த ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர். அது உடைய பிள்ளைகளை குறித்ததாக இருக்கலாம், சபைகளை குறித்ததாக இருக்கலாம், இந்த உலகத்தை குறித்ததாக இருக்கலாம். ஆண்டவர் அவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த ஆசைகளை ஆண்டவரே பிதாவாகிய தேவன் அவர் மூலமாய் இந்த பூமியிலே நிறைவேற்றினீர். நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகளும் ஆண்டவரை உம்மை மகிமைப்படுத்துகிறவர்களாக இனி விளங்க உதவி செய்வீராக. ஆண்டவர் இவர்களுக்கு என்று வைத்திருக்கிற திட்டங்கள் வாழ்க்கையில நிறைவேறத்தக்கதாக ஓடுவதற்கு, தேவனுடைய சித்தம் நிறைவேறத்தக்கதாக ஓடுவதற்கு அவர்களுக்குள்ளே புதிய வேகத்தை தாரும், அவர்களுக்குள்ளே புதிய நம்பிக்கையை தாரும். ஆண்டவரே, இன்னும் அவர்கள் போக வேண்டிய பாதை வெகு தூரம் என்று சொல்லி இதோ எலியாவை தட்டி எழுப்பின ஆண்டவர், எலியாவே, நீ இங்க இருப்பதின் காரணம் என்ன? நீ இன்னும் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. நீ எழுந்து நான் சொல்லுகிற இடத்திற்கு நீ செல் என்று சொல்லி எலியாவை தட்டி எழுப்பி உம்முடைய சித்தத்தை செய்யும்படியாக ஆண்டவரை ஓடச் செய்த ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளையும் உம்முடைய சித்தத்தை செய்யும்படியாக துரிதமாக்கு, ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இந்த இடத்திலே வந்திருக்கிற உற்றார உறவினர்கள், நண்பர்கள் எல்லோரும், இந்த செய்தியை கேட்ட எல்லோருக்கும் ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கை ஒரு செய்தியை விட்டு செல்கிற ஒரு வாழ்க்கையாக மாற்றப்பட வேண்டும் என்கிற ஆசை தாகம் எங்களுக்குள்ளும் உருவாகட்டும். ஆண்டவரை எங்களுடைய வாழ்க்கையில் மகிமைப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணங்கள் உருவாகட்டும். மனுஷரை மாத்திரம் பிரியப்படுத்துவதாக இராமல் நாங்கள் கடவுளுடைய சித்தத்தை செய்யும்படியாய் ஓடுவதற்கு உதவி செய்வீராக. ஆண்டவர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, சமாதானத்தை கொடுக்கிற ஆண்டவர் இந்த நாட்களிலே அன்பு பிள்ளைகளுடைய உள்ளத்திலே பலத்தையும் சமாதானத்தையும் தொடர்ந்து தாரும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். நீ பெரிய காரியங்களை செய்யும். உமக்கு மகிமை, கனம், துதி எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இன்னும் ஒரு நாளை நாங்கள் காண மட்டும் தேவ கிருபை எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்த வேண்டும் என்று இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் விசேஷமாக அன்பும் இந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளோடும் கூட இன்றும் என்றும் சதாகாலங்களிலும் நிலைத்திருப்பதாக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகலவர் மறவாதே, ஆமென். வந்திருந்தவங்க எல்லாரையும் மனதார நான் நன்றி செலுத்துறேன். ஐயா அவர்களுக்கும் கூட வந்திருந்த சக ஊழியர்கள் எல்லாருக்கும் நான் நன்றி செலுத்துறேன். இந்த ஒரு வருஷ காலம் ரொம்ப கடினமான பாதையாக தான் எங்களுக்கு இருந்தது. தனிமையில் நிறைய நேரங்கள் நாங்கள் அழுத நாட்களில் தேவன் எத்தனையோ உறவுகளை, நண்பர்களை எங்களுக்கு தந்து அந்த ஒவ்வொரு நாளும் எங்களை ஆற்றி தேற்றி நடத்தினார். முதலாவது அந்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். மேலும் இங்கே எத்தனையோ பேர் ஒவ்வொரு நாள், அதாவது நாங்கள் சோர்ந்து போகிற நேரம்லாம் ஆண்டவர் யாரையாவது அனுப்பி அந்த நேரங்களில் எங்களை தேற்றினதை நான் பார்த்துருக்குறோம். அந்த தேவனுக்கு தான் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கி இங்கே நிற்கிறோம் அப்படின்னா எப்படி இந்த வாழ்க்கை, அம்மா இல்லாத ஒரு வாழ்க்கையை நாங்கள் எப்படி நினச்சி பார்ப்போம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எண்ணமாக இருந்தது. ஆனால் தேவன் இன்னைக்கு என் கூட ஆண்டவர் பேசினது அதுதான். யார் மறந்தாலும் அவர் என்னை மறவாத தேவன். எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் பிள்ளைகளையும் ஒரு நாளும் மறவாமல் வழி நடத்துகிற தேவன். எங்களை நடத்தினார், பாதுகாத்தார், இன்னும் வழி நடத்துவார். வந்த உங்க எல்லாருக்கும் மனதார நான் நன்றி சொல்றேன். எங்க குடும்பங்களையும் ஒவ்வொரு நாளும் உங்க ஜெபத்துல நிலைத்து கொள்ளுங்க. ஒரு உணவு ஆயத்தம் செய்திருக்கிறோம், எல்லாரும் சாப்பிட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்ளுங்க. நன்றி. பாதை காட்ட பாதல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது. பாதை காட்ட பாதல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன்
கசப்புகள் கலந்துட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்துட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றி என் நேசர் என்னோடு. மாறாவின் நீரை தேனாக மாற்றி என் நேசர் என்னோடு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான்